ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் வந்தாலே மாங்காய் சீசன் வந்துருங்க. மார்க்கெட் போனப்போ மாங்காய் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. சரி, ஓகே, மாங்காய் பச்சடி, மாங்காய் சாதம் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ நான் மாங்காய் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. நல்லா பெரிய சைஸ் மாங்காய் 2 எடுத்துக்கிட்டேன். அது நல்லா துருவி வச்சுக்கிட்டேங்க. துருவி வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனும், அப்புறம் வேர்க்கடலை எனக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே சேர்த்தாச்சுங்க. போட்டு இது நல்லா கோல்டன் கலரில், அதாவது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த கோல்டன் கலரில் நல்லாவே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 காஞ்ச மிளகாவும் ஒரு பிடி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் போடணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு மஞ்சள் தூள் நான் போட விரும்பலைங்க. ஏன் அப்படின்னா மாங்காவோட ஃப்ளேவர் கம்மி பண்ணிட்ட மாதிரி இருக்கும், மஞ்சள் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாங்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சுங்க. இது நல்லா அந்த கலவையில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நாலா பக்கமும் நல்லா சுற்றி கிளறி விடுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். க்ரீன் கலர்ந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாங்க ஃபேன் காற்றுல. இப்போ நல்லாவே ஆறிடுச்சிங்க. இப்போ ஆறினதுக்கப்புறமா சூடாக வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாதத்தை இதில் போட்டு கிளறிக்கோங்க. கிளறிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவையான மாங்காய் சாதம் தயாராகிருச்சுங்க. என்னோடய குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.